எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து அமிர்தா. நான் கேரளாவிலேருந்து பேசுகிறோம். எனக்கு வந்து தமிழ் ரொம்ப தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஆனாலும் இது தமிழில் பேச வேண்டியதுனால தமிழ் பேசுகிறோம். இன்றைக்கி நம்மளோட சார் பாக்யராஜ் சார் நம்ம விட்டு போயிடுச்சு. ரொம்ப மனக்கவலையாக தான் இருக்குது. அப்படி அவங்களோட வீடியோ பார்க்கும்போது ஒரு வீடியோ என்னோடய மனசு ரொம்ப கவலைப்படுத்திடுச்சு. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு சாவை பார்க்க வரும்போதும் நிம்மதியாக வந்து மன வேதனையால் வந்து பார்த்து மடங்கி போக முடியலேன்னு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் பார்த்தோம். சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸு பண்ணவங்க எல்லாம் நமக்கு தேவை தான். அது வந்து ஒரு எந்த இடத்துல எந்த மாதிரி பண்ணணும்னு அவங்க நினைக்கணும். கல்யாண வீட்லேயும் ரிசப்ஷன் வீட்டில் பண்ணது மாதிரி வீட்டில் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப அநியாயங்க. ஏன்னா நம்ம உசுருக்கு உசுரா நம்புக்கு நண்பா கூட இருந்த ஒரு ஆள் திடீர்னு இறந்து போகும்போது அந்த செய்தி கேட்டு அவங்கள பார்க்க நம்ம ஓடி வரும்போது அதுக்கு முன்னாடி வந்து இருந்து இந்த வீடியோஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் செய்கிறது ரொம்ப தப்பு. நான் இந்த விஷயம் சொல்கிறேன்னா என்னோடய கண்ணில் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். தனுஷ் சார் வந்து வண்டியில் வந்து இறங்கும்போது எவ்வளோ கூட்டம் அவங்கள வந்து தொந்தரவு பண்ண. அவங்க எவ்வளோ மனக்கவலையாக தான் வந்து இறங்கினேன்னு அவங்க மூஞ்ச பார்த்தா தெரியுது. அந்த 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 எல்லோரும் சேர்ந்து அவங்க தொந்தரவு பண்ண மாதிரி இருந்து வெளியே வரும்போது அவங்க மூஞ்ச பார்த்தீங்களா எவ்வளோ மனவேதனையாக இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோ பண்ணாதீங்க. நம்ம வீடியோ எடுக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறது மாதிரி வீடியோ பண்ணக்கூடாது. ஏன்னா யூடியூபர்ஸும் மீடியா சோஷியல் மீடியா சேனல்ஸ் எல்லோரும் நமக்கு தேவை தான். പക്ഷേ வந்து செய்கிற விஷயத்த கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. ஏன்னா இப்போ போன வயசில் கேரளாவில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ இது ரெண்டாமത്തെ விஷயம் அதுதான் பேசுகிறோம். தயவு செஞ்சு நாம் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் யாரும் மேலே டச் பண்ணாமல் நம்ம வீடியோ பண்ணணும். ஏன்னா அவங்க வந்திருக்கு வீட்டுங்க. அவங்க எவ்வளோ உசுரா நினச்ச ஒரு மனுஷன் தான் இருந்துப்போ அவங்க பார்க்க ஓடி வரும்போது இந்த மாதிரி தொந்தரவு கொண்டாமல் அவங்க நிம்மதியாக வந்து பார்த்து அவரை ஒரு வரட்டி பார்த்து திரும்பி போகிறதுக்கு நம்ம வசதி ஒதுக்கி கொடுக்கணும். அதனால் தமிழ்நாடு சிஎம் கிட்ட ஒரு விஷயம் கேட்டுக்கொள்ள சார், இந்த மாதிரி செய்யாமல் இதை எப்படி சரி பண்ண முடியுமோ உங்களால் சரி பண்ண முடிஞ்ச நீங்கள் பண்ணுங்க. எனக்கு இந்த வீடியோ பார்த்தபோது இந்த மாதிரி செய்யணும்னு தோணிருச்சு. தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு வந்து இது பேசலைன்னா மனசுக்கு நிம்மதி இல்லை, அதனால தான் பேசினேன் நான். எல்லோரும் என்னை தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்யாதீங்க. யார் வீட்டில் சாவு இருந்தாலும் நிம்மதியாக வந்து பார்த்து ஒரு ப்ரேயர் பண்ண அவங்க திரும்பி